Whoever does the will of God is my brother, sister and mother. மார்க் 3:35. கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஒரு அருமையான ஜெபத்துடன் இந்த வழிபாட்டை துவங்குவோம். Lord, I am yours and I belong to no one but you. My soul is yours and I live only by you. My will is yours and love only you. I love you as my first cause since I am from you. I love you as my end and rest since I am for you. I love you more than my own being since my being subsists by you. I love you more than myself since I am all yours and all in you. ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம், வேறு யாருக்கும் நான் சொந்தமாக இருக்க வேண்டாம். என் ஆன்மா உம்முடையது, அது உமக்காகவே வாழ வேண்டும். என்னுடைய சித்தம் உம்முடையது, உம்மையே நான் அன்பு செய்ய வேண்டும். உம்மையே மூல காரணமாக வைத்து உம்மை நான் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் உம்மிடமிருந்து வருகிறேன். நீரே என் வாழ்வின் முடிவு, என் வாழ்வின் நிம்மதி, ஓய்வு, இளைப்பாற்றி. ஏனென்றால் நான் உமக்காக, என்னை விட உம்மை நான் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் என்னுள்ளே இருந்து என்னை உணர்த்தி கொண்டும் உந்திக் கொண்டும் இருப்பவர் நீர். நான் என்னை விட முழுமையாக உம்மை அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் முழுவதும் உமக்கே சொந்தம், உம்மிலே நான் இருக்கிறேன். இறை அன்பும் பிறர் அன்பும் தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆணிவேராக இருப்பது. ஆகவே திருவாசகம் கூட இவ்வாறு கூறுகிறது, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவோம், அழிவில்லா ஆனந்த வாரி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. இறைவன் எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கிறார் என்று நாம் சின்ன குறிப்பிடத்திலும் சரி, தாமஸ் அக்வீனாஸ் அவருடைய மிகுந்த ஆழமான அந்த இறையியலில் சொல்லப்படுகின்ற கருத்திலும் சரி, இவைகளை நாம் மிக சுலபமாக இறைவனை அன்பு செய்வதில் நம்முடைய விசுவாசத்தை காட்ட முடியும். If you cannot find happiness along the way, don't assume you will find it at the end of the road. நீ இப்பொழுது மகிழ்ச்சியை காணவில்லை என்றால் எனக்கு போக போக மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நம்பாதே. இன்று இப்பொழுது இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆகவேதான் இறைவா உம் திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன். I will do it now. இயேசுவுக்காக நான் என்ன செய்தேன் என்பது அல்ல, என்ன செய்ய போகிறேன் என்பதும் அல்ல, என்ன செய்து கொண்டு இருக்கிறேன். What I am doing now. இப்பொழுது என் வாழ்வு கிறிஸ்துவுக்குரிய வாழ்வாக இருக்கிறதா? அது மகிழ்ச்சி தருகிறதா? நிம்மதி தருகிறதா? அதுவே இறைவனுக்கு ஏற்ற வாழ்வாக அமையும். இயேசு கிறிஸ்துவில் கிழக்கும் இல்லை, மேற்கும் இல்லை, தெற்கும் இல்லை, வடக்கும் இல்லை. உலக அனைத்தும் அன்பினால் இணைக்கப்பட்ட ஒரே சகோதரத்துவமே உண்டு. ஜான் ஆக்சன்ஹோம் என்ற அறிஞருடைய வார்த்தைகள்.
எல்லா எல்லைகளையும் காலங்களையும் கடந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் அந்த தாபோர் மலையின் உச்சியிலே மறுரூப காட்சியிலே என்ன பார்க்கிறோம்? மோயிசன் ஒரு பக்கம், எலியாஸ் ஒரு பக்கம், இயேசு நடுவிலே. முற்காலத்துடன் கை குலுக்க என்ற வார்த்தைகள். முக்காலம் என்றால் 3 காலங்கள், பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இவைகளை கடந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முற்காலம், இந்த பாஸ்ட், பழைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் யார்? மோயிசன் சட்டங்களை கொடுத்தவர், எலியாஸ் தீர்க்கதரிசிகளை விட பெரியவர். இவர்களை விட பெரியவராக அந்த தாபோர் மலையில் காட்சி கொடுத்த ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். அவரே நம் ஆண்டவர், நல்ல ஆயன், நம்மை வழிநடத்துகின்ற தேவன் என்பதை உணர்வோம். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Heavenly Father, you are the source of all true friendship and love. In all my relationships, may your love be my constant guide for choosing what is good and for rejecting what is contrary to your will. விண்ணக தந்தையே, உண்மை நட்பிற்கும் அன்பிற்கும் ஊற்றானவரே, உமது சித்தப்படி நல்லவைகளை தேர்ந்தெடுக்கவும் அல்லாதவைகளை நிராகரிக்கவும் எனது எல்லா வகை உறவிலும் உமது அன்பு நிரந்தர வழித்துணையாக இருக்கட்டும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், கொள்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீரே அனைத்தையும் கடந்து நிற்பவர். உம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற வரத்தை தாரும். எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீரே என்றும் தலைவராக எம்மை வழிநடத்துகின்ற தேவனாக இருக்க நாங்கள் சித்தமாயிருக்கிறோம். எங்கள் குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்து நாங்கள் உமது அன்பு மக்களாக வாழ்வதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் தாரும். இன்று எமக்காக மட்டுமல்லாமல் யாரெல்லாம் எம்மிடம் செபிக்க வேண்டியிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் செபிக்கின்றோம். இந்த வல்லமையான நேரத்தில் எம்மோடு சேர்ந்து ஊடகங்களின் வழியாக விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களின் நலனுக்காகவும் ஆசிரியருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இன்னும் அநேகர் தீயவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சாத்தானின் தொல்லைகள் அலைகழித்து கொண்டிருக்கின்றவர்கள், ஜெபிக்க வேண்டுமாய் கேட்டிருப்பவர்கள், மருத்துவமனையிலே குணம் பெற்று கொண்டிருப்பவர்கள், தாய் சேயாக அபிலாவையும் குழந்தையும் நினைவு கூறுகிறோம். எனும் நீர் எடுத்துக்கொண்ட புஷ்பகாந்தி அம்மாளுக்காக ஜெபிக்கின்றோம். எண்ணில்லாத மக்கள் இதோ உம்மிடம் வர காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நீர் ஆசீர்வதித்து ஏற்றருளும். எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நலன்களை தாரும். யாரெல்லாம் எங்கள் ஜெபத்தை எதிர்நோக்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த வல்லமையான நேரத்தை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.